நீங்கள் எல்லா ஏரியாவிலையும் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு படமாக இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் அல்லது வந்து சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, எல்லா வகையிலும் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு படமாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ இந்த காட்டு பகுதியில் படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் இவர் எத்தனை நாள் அங்கே எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் படம் முழுக்க ஒரு பெரும்பகுதி காட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து எவ்வளவு சிரமப்பட்டாங்க. கிளைமேக்ஸ் காட்சியே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து காட்டு பகுதிக்குள்ளே அங்கே தான் நடக்குது. அதெல்லாம் மணிமண்டபத்தில் எப்படி எடுத்தாங்க அப்படி அதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த உழைப்பெல்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்கும். ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாரு இல்லையா, படத்தை வந்து முடிக்கல, நிறுத்தி வச்சிருக்கேன்னு நிறுத்தி வச்சிருக்கேன். ஆமாம்மா, கரெக்டாக அதை மலை எட்ஜில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காரு. அது கீழே விழுந்தா என்ன கதை, உருளைன்னா என்ன கதைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒருவேளை இந்த படத்தினுடைய ஓட்டத்தை பொறுத்து இது வந்து விடுதலை பார்ட் 1 விட பார்ட் 2 ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுச்சுன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட மீண்டும் வெற்றிமாறன் இங்கே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்லி நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க. படம் பார்த்துட்டு இதை பார்த்தவங்கலாம் வந்து இப்போயாவது ராஜா சார்ட்டு கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா, உங்களுக்கு எப்படி தோணுதா? இல்லை, எல்லா காலத்துலேயும் இளையராஜாவுக்கு அப்புறம் தான் பேக்ரவுண்ட் மியூசிக். யாராக இருந்தாலும், ரஹ்மானாக இருந்தாலும் சரி, இல்லை அது யாராக இருந்தாலும் இளையராஜாவினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்குங்கிறது எப்போவுமே தனியாக இருக்கும். அது இந்த படத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. எப்போவுமே இளையராஜாவுக்கு ஒரு படம் வந்து பிடிக்கலன்னா கூட ஒரு வேலையை தெளிவாக செஞ்சுருவார். அந்த படம் பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அதோடைய வேலையே வேறு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தை அவர் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ரசித்து இந்த படத்துக்காக அவ்வளோ ஒத்துழைச்சிருக்காரு. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்துக்கான மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே விடுதலை பார்ட் 2 இன்றைக்கு வெளியாக இருக்குது. குறிப்பாக முதல் பாகம் மாதிரியே 2வது பாகத்திலையுமே வந்து அரசு வர்க்கத்துக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விமர்சனம் தான் வந்திருக்குது. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, எப்படி சார் இருந்தது? அதான், இப்போ நிறைய அரசியல் பேசியிருக்காரு. வெற்றிமாறன் படங்களில் அரசியலுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவர் எந்த படம் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு அரசியல் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் முழுக்க ஒரு அரசியல் படமாக இது இருக்குது. என்னென்னா இது வந்து இப்போ உள்ள காலகட்டத்து படம் கிடையாது. இது வந்து எம்ஜிஆர் காலகட்டத்து படம்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா இந்த கடைசியாக பேசுகிற சில டைலாக்குகள்லாம் அவர் எம்ஜிஆர் ரசிகர்களை தான் குறிப்பிடுறாரு, எம்ஜிஆரை தான் குறிப்பிடுறாரு, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி வந்து படத்தில் பல வசனங்கள் திமுகவுக்கு ஆதரவாலாம் இருக்குது. அன்றைக்கி வந்து படிக்காத ஒருத்தர் தண்டவாளத்தில் தலை வச்சதுனால தான் இன்றைக்கி படிச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற டைலாக்கெல்லாம் ரொம்ப திமுகவுக்கு ஆதரவான ஒரு டைலாக்காக இருக்குது. அதான் மொத்தத்தில் வந்து நாம் கம்யூனிஸ்ட் அப்படின்னா நம்ம ஒரு பார்வை இருக்கும்ல, இவங்க இப்படி தான் அதிகபட்சம் என்ன நினைப்போம், பல இடங்களில் அவங்க நின்று உண்டியலில் வசூல் பண்ணுற ஒரு கட்சியாக தான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து இவ்வளவு கம்பீரமாகவும் இவ்வளவு ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையும் உங்களால் வாழ முடியுது. அதாவது ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது, உங்களுக்கான தேவைகளை நீங்கள் வந்து உரிமையோடு வாங்கிக்கிறீங்க. இதற்கெல்லாம் அடிக்கோல் இட்டது வந்து கம்யூனிஸ்ட்டு தான் அப்படிங்கிறதெல்லாம் படத்தில் வர்ற டைலாக்காக இருக்குது. ஆக மொத்தம் வந்து ஒரு அரசியல் கட்சி அதை பற்றிய புரிதல் இல்லாத இந்த சமூகத்துக்கு, இந்த 2K கிட்ஸுக்கு வந்து அதை ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய பாரம்பரியத்தையும் அவங்களுடைய உழைப்பையும் சொல்லியிருக்கிறாரு. பட் இதெல்லாம் வந்து இவங்க முதல்ல எடுத்துக்கணும். இதை வந்து எப்பயோ வந்த ஒரு கதை நிறைய அதில் வந்து ஒரு போதனை மாதிரி இருக்குது அப்படின்லாம் இல்லாமல் இதை வந்து இவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் இந்த படத்தினுடைய வெற்றியை நம்ம கணிக்க முடியும். நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்குமே வந்து கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே வந்து பலர் வந்து 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்டியல் குலுக்கி அப்படிங்கிறது ஒரு தாட் இருக்குது இல்லையா? ஆமாம். இப்போ அவங்களாம் இந்த படம் பார்க்கும்போது ஒரு மாற்று சிந்தனை வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் போராட்டங்கள் பண்ணும்போது கூட யாரும் சும்மா கத்திட்டு இருக்காங்க, உங்களுக்காக தான் போராட்டம் கூட தெரியாமல் சும்மா கத்திட்டு இருக்காங்க, ஏன்னா டிராஃபிக் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க, கேள்வி வரும் இல்லையா? ஆமாம், டைமும் மாறணும், மாற வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு கூட்டமாக இருக்குது. இவங்க வந்து இந்த படத்தை அடாப்ட் பண்ணிட்டாங்க, இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வெற்றிமாறனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஆனால் ஒரு படைப்பாக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவ்வளவு நேர்த்தியான படைப்பாக்கமாக இது இருக்குது. நீங்கள் எல்லா ஏரியாவிலையும் ரொம்ப சரியான ஒரு படமாக இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் அல்லது வந்து சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு,
எல்லா வகையிலும் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு படமாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ இந்த காட்டு பகுதியில் படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் இவர் எத்தனை நாள் அங்கே எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் படம் முழுக்க ஒரு பெரும்பகுதி காட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து எவ்வளவு சிரமப்பட்டாங்க. கிளைமேக்ஸ் காட்சியே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து காட்டுப்பகுதிக்குள்ளே தான் அங்கே தான் நடக்குது. அதெல்லாம் மணிமண்டபத்தில் எப்படி எடுத்தாங்க அப்படி அதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த உழைப்பெல்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்குது. திமுகக்கு ஆதரவான ஒரு வசனம் வர மாதிரி வந்து இருக்குதுன்னு சொன்னீங்களா? இன்னொரு பக்கம் வந்து ட்ரெய்லர் வரும்போதே பார்த்தீங்கன்னா சித்தாந்தம் இல்லாத தலைவர்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் தான் சொல்றாரோ அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், இன்றைக்கு நான் பார்த்த தேட்டரில் கூட ஒரு 2-3 பேர் வந்து அந்த டைலாக் வரும்போது விஜய் விஜய்னு கத்துறாங்க இல்லையா? அப்படிதான் போய் சேர்ந்துருக்குதா? அப்போ புரியாமல் படம் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிமு, இப்போ உள்ள படம் கிடையாதுங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த அந்த கலரிங்கே இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பழைய படம், இது இப்போ உள்ள கதை கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது கூட புரிஞ்சிக்காமல் விஜய் விஜய்னு கத்துறாங்கன்னா இப்போ இவங்களுக்கு எப்படி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறாருன்னு தான் தெரியல. முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா சூரி தான் வந்து கதை நாயனாக இருப்பார். விஜய் சேதுபதி ஒரு சின்ன கேரக்டராக தான் வந்திருப்பார். நான் அவர் சுற்றி நடந்தாலும் சின்ன கேரக்டராக தான் விஜய் சேதுபதி வந்திருப்பார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் முழுக்க முழுக்க வராரு, சூரிய வந்து கிளைமேக்ஸில் தான் வராரு அப்படிங்கிற மாதிரியான இருந்தாலுமே விஜய் சேதுபதி படம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு அப்படி இருந்ததா? இல்லை, அது கட்டாயம் இருக்கும். ஏன்னா இப்போ பொதுவாகவே கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பழகிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் பழகியிருக்கேன். அவங்க வந்து அவங்க பேசுகிற சித்தாந்தம் அந்த லாங்குவேஜே நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். நம்ம வழக்கமான ஒரு லாங்குவேஜில் அவங்க அரசியல் பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க பேசுவாங்க. அதை ரொம்ப தெளிவாக அந்த படத்தில் விஜய் சேதுபதி மூலமாக பேச வச்சுருக்கார் வெற்றிமாறன். படம் முழுக்க பேசுகிறாருன்னா அவங்களுடைய சித்தாந்தம் என்னவோ அது அங்கே பேசியாக வேண்டிய, அந்த கேரக்டர் பேசியாக வேண்டிய சூழலாக இருக்குது. கைது பண்ணி கூப்பிட்டு போகும்போது அவங்கள்ட்ட அவர் வந்து அவர் கதையை சொல்கிறாரு. நான் அவருக்கு எப்படி இந்த இயக்கத்துக்குள்ளே வந்தேங்கிறத சொல்கிறாரு. அதற்கு காரணமான ஒரு கடுமையான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவர் மெல்ல மெல்ல அந்த போலீஸ்காரர்கள்லேயே சில பேர் வந்து அடடா இவ்வளோ நல்லவரையாக நம்ம கைது பண்ணிட்டோன்னு யோசிக்கிற அளவுக்கு பல விஷயங்களை அவர் பேசிகிட்டே வர்றாரு. அப்போ நீங்கள் சொல்லித்தானே ஆகணும். இது வந்து பேசிகிட்டே இருக்காருன்னு இன்றைக்கி நான் கூட இப்போ மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். சில பேர் வந்து வளவளன்னு பேசுகிறத வந்து பல்வேறு விதங்களில் கிண்டல் அடிச்செல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அந்த கேரக்டர் அது பேசித்தானே ஆகணும். ஒருவேளை வந்து விஜய் சேதுபதி நடிக்காமல் இல்லாமல் பாரதி ராஜா சார் தான் ஃபர்ஸ்ட் நடிக்கிறதா இருந்துச்சு. அப்படி இருந்தனா ஒரு பார்ட்டோட முடிஞ்சிருக்கும். இவ்வளோ பட்ஜெட் வந்து பெருசாக இருக்காது. ஸோ விஜய் வெற்றிமாறனே சொல்லியிருப்பாரு. விஜய் சேதுபதி வந்தனால பல சேஞ்ச் வந்தனால தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வருது இல்லையா? அல்ல, அதில் உண்மை நிறையா இருக்குது. ஆக்சுவலாக வந்து சத்தியமங்கலம் காட்டுக்கு வந்து பாரதி ராஜாவை கூப்பிட்டு போகும்போது ஒரு 2வது நாளே அவருக்கு குளிர் தாங்கலை. ஐயோ ஆளை விடுங்க சாமின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். ஒருவேளை அவர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாருன்னா அதிகபட்சம் ஒரு 10 நாள் டேட்டு கொடுத்துருப்பாரு. அதுக்கு மேலே என்னால் நீ கெஞ்சினாலும் நான் வரமாட்டேன்ப்பான்ட்டு போயிருப்பார். படமும் முதல் பகுதியிலே நின்று இருக்கும். பட் விஜய் சேதுபதி அதுக்குள்ளே வந்தோடனே வெற்றிமாறனுக்கே பல புது புது தாட்ஸ் எல்லாம் வந்து இந்த கேரக்டர் நம்ம வந்து இன்னும் லெங்க்த்தாக கொண்டு போகலான்னு நினைக்கிறாரு. அதில் தான் வந்து பார்ட் 2வே வருது. இப்போ கூட வந்து பாருங்கள், பார்ட் 3க்கான ஒரு லீடோட தான் முடிச்சிருப்பாங்க. ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாரு இல்லையா? படத்தை வந்து முடிக்கல, நிறுத்தி வச்சிருக்கேன்னு நிறுத்தி வச்சிருக்கேன். ஆமாம்மா, கரெக்டாக அதை மலை எட்ஜில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காரு. அது கீழே விழுந்தா என்ன கதை, உருளைன்னா என்ன கதைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒருவேளை இந்த படத்தினுடைய ஓட்டத்தை பொறுத்து இது வந்து விடுதலை பார்ட் 1ஐ விட பார்ட் 2 ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுச்சுன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட மீண்டும் வெற்றிமாறன் இங்கே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த நிலைமையை ரசிகர்கள் தான் உருவாக்கணும். அது முடியுமான்னு தெரியல. நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாலே போஸ்ட் பார்க்க முடிஞ்சது வந்து வெற்றிமாறன் டச் வந்து இந்த படத்தில் மிஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் வச்சுருக்காங்க இல்லையா? எனக்கு அப்படி தோணலை. எனக்கு வந்து இப்போ ஒரு வெற்றிமாறன் படமாகவே தான் நான் முழுக்க பார்த்தேன். அதில் வந்து எங்கேயுமே அவருடைய டச்செல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. கரெக்டாக வெற்றிமாறன் படமாகவே தான் இருக்குது. ஏன்னா கதை வந்து முன்னாடி பின்னாடி அதை நோக்கி நகரும்போது சரியாக வந்து கன்வே ஆகலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் நியூஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, சைடில் ஒரு கிளிப்பிங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து அந்த மாதிரி அந்த எடிட்டிங் பேட்டர்ன் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. டைம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சதா? ஏன்னா நேற்று கூட வெற்றிமாறன் படம் பார்த்துட்டு 8 நிமிஷத்தை வந்து ட்ரிம் பண்ணார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனாலுமே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது படம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் வருது. எப்போவுமே ஒரு படம் 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் இவ்வளோ தான் இருக்கணும். இதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா அது எவ்வளோ பிரமாதமான படமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து ஒரு டயர்டை ஏற்படுத்திடும். இந்த படமும் ஏற்படுத்துது. இன்னும் கூட நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் இந்த படத்தில் குறைக்கலாம். நிறைய ஏரியாக்கள் இருக்குது, குறைப்பதற்கான ஏரியாக்கள் இருக்குது, அதை குறைச்சிருக்கலாம். பட்டு எப்போவுமே ஒரு படைப்பாளிக்கு அவங்க எடுக்கிறது எல்லாமே வந்து நல்லா தானே இருக்கும்.
ஸோ அதன் அடிப்படையில் அவர் எல்லாத்தையுமே வைக்கணும்னு நினச்சிருக்காரு. நல்ல வேலையாக ஒரு 8 நிமிஷம் குறைச்சிருக்காரு. இன்னும் அதிகமாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ட்ரெய்லர் வரும்போதே மஞ்சு வாரியர் நிறைய பேர் ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க, விக்கெலாம் சரியில்லை, இந்த விஜய் சேதுபதி விக்கே வந்து அவங்களுக்கு வச்சிட்டாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் வந்து ரொமான்ஸ் காட்சிகள்லாம் இருக்குது, பாடல் காட்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி வந்து நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? முந்தைய காணொலிகள்லாம் வரும்பொழுது என்னடா இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்களே, இது அவசியமாக? ஒரு பெண் அவங்க தோழர்னு சொல்லும் பொழுது, ஒரு கம்யூனிசவாதியாக இருக்கும் பொழுது அவங்க இப்படி தான் இருக்கணுமா அவங்க ஹேர் ஸ்டைல்? வழக்கமான ஒரு பெண்ணாக அவங்க இருக்க முடியாதா அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் படத்தில் வந்து அதுக்கு ஒரு காரணம் முன் வைக்கிறார். விளக்கம், சரியான விளக்கம், ரொம்ப சரியான ஒரு விளக்கம் முன் வைக்கிறாரு. அதில் ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்கள் கூந்தலோடு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. அதோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் உறுத்தலெல்லாம் தெரியல. பாடல் காட்சிகள் எப்படி சார் இருந்தது? தேவையில்லாத மாதிரி இருந்ததா இல்லை கரெக்டாக ஆப்டாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இளையராஜா ரொம்ப அருமையான பாடல்கள் 2 போட்டிருக்காரு. அதை ரொம்ப ஃபுல்லாக போட்டிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை கட் பண்ணி போடும்பொழுது அந்த நல்ல பாடலை இவங்க கெடுத்துட்டாங்களோன்னு கூட நமக்கு தோணுச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்லி நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க. கங்குவா படம் பார்த்துட்டு இதை பார்த்தவங்கலாம் வந்து இப்போயாவது ராஜா சார்ட்டு கற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா? எல்லா காலத்துலேயும் இளையராஜாவுக்கு அப்புறம் தான் பேக்ரவுண்ட் மியூசிக். யாராக இருந்தாலும், ரஹ்மானாக இருந்தாலும் சரி, இல்லை அது யாராக இருந்தாலும் இளையராஜாவினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்குங்கிறது எப்போவுமே தனியாக இருக்கும். அது இந்த படத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. எப்போவுமே இளையராஜாவுக்கு ஒரு படம் வந்து பிடிக்கலன்னா கூட அவர் வேலையை தெளிவாக செஞ்சுருவார். அந்த படம் பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அதோடைய வேலையே வேறு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தை அவர் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ரசித்து இந்த படத்துக்காக அவ்வளோ ஒத்துழைச்சிருக்காரு. அதனால் ரொம்ப நல்லா வந்திருந்தது. கென் கருணாஸ் வந்து அசுரன்லேயே அசத்திருப்பார். இந்த படத்துலையுமே ஒரு கொஞ்ச நேரம் வந்தாலும் முக்கியமான ரோலாக ப்ளே பண்ணியிருக்காரு இல்லையா கருண் அப்படிங்கிற? ஆமாம். இப்போ அவர் நம்ம ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்து பார்க்கறதுனால இந்த படத்தில் பார்க்கும்போது அடடா இவ்வளோ பெரிய பையனாக அவர் வளர்ந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அது வந்து கரெக்டாக நமக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப அழகாக நம்ம பண்ணணும்னு அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. உள்ளபடியே இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோ பஞ்சம்ங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. எல்லா காலத்துலேயும் இருக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க போய் கேட்குற சம்பளம், அவங்க வந்து வருஷத்துக்கு இத்தனை படம் தான் நடிப்புங்கிற கோட்பாடு இதெல்லாம் வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ஹீரோக்கள் பஞ்சம்ங்கிறது ஒரு தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இப்போ கென் கருணாஸ் மாதிரி நடிகர்கள் உள்ளே வரும்பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோவாக நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும் பொழுது கொஞ்சம் இந்த பஞ்சம் குறையும்லாம் நமக்கு தோணுது. இன்னொன்று கருணாஸ் அழகாக கைட் பண்ணி கொண்டு போவார். அப்புறம் வெற்றிமாறன் மாதிரி இயக்குநர்களோடு அவர் ரொம்ப நெருங்கி பழகுறார். இப்போ இந்த பையனையே ஒரு தனி ஹீரோவாக எதிர்காலத்தில் உருவாக்குற பொறுப்பெல்லாம் வெற்றிமாறனே எடுத்துப்பாருன்னு ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கேற்ற பையனாக அவர் தன்னை தயார் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வாத்தியார் கேரக்டர் இறந்ததுமே போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இறந்தது நம்ம சொல்ல வேணாம், எங்கேயோ தலைமறைவாயிட்டார், இவர் வந்து மக்கள் நம்பிக்கிட்டே இருக்கட்டும், அவர் என்னைக்காவது வருவார் அப்படின்னோடனே ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ உலகத் தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாருமே அதை அப்படி தான் எடுத்துப்பாங்க. அதுதான் வெற்றிமாறனுக்கே வந்து பிரபாகரனுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அங்கே களத்தில் அவருடைய உதவி இயக்குநர்களை அனுப்பி அந்த இதெல்லாம் அவர் சேகரித்து வச்சுருக்காரு. ஒரு திரைக்கதையாகவே அவர் வச்சுருக்காரு. எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பொருள் பட்ஜெட்டில் அவர் வந்து அந்த படத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி டயலாக்குகள்லாம் வைக்கும்போது அவருக்குள் இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, ஒரு பற்று இருக்கு இல்லையா தமிழ் மண் மீது, அந்த பற்றுலாம் அதில் வெளிப்பட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆளும் வர்க்கத்தோட அரசியலையும் வந்து அவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான அப்டேட்டுகள் நிறையா கொடுத்தீங்க, தொடர்ச்சியாக கொடுக்கணும். நன்றி நன்றி நன்றி.